திருச்சபை இன்றைக்கு புனித காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. வானதூதர்கள் நிறைய பேர் கடவுளுடைய விருப்பத்தை சேவையாக செய்கிறவர்கள். இந்த புனித காவல் தூதர்கள் என்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு தூதர். இந்த நற்செய்தி வாசகத்தில் கூட இயேசு சொல்கிறார், சிறியோரை குறித்து அவர்களுடைய தூதர்கள் விண்ணகத்திலே மகிழ்ச்சி அடைவார்கள் என்று. எனவே இது உண்மை. ஓவியங்களிலே சிறு பிள்ளைகளோடு உடன் இறக்கைகள் வைத்த வானதூதர் இருப்பது போல நிறைய ஓவியங்களை பார்த்திருப்பீர்கள். இது சிறு பிள்ளையாக இருக்கும்போது மட்டுமல்ல, பிறந்தது முதல் இறக்கும் வரை கடவுள் நமக்கு தரும் பாதுகாப்பு. அப்படியா? அப்படின்னா என்னுடைய தனித்துவம் போயிடுமே, நான் செய்கிற பாவத்தெல்லாம் அவர் பார்ப்பாரே. ஆனால் இந்த காவல் தூதர்கள் நம்மை தீர்ப்பிடுபவர்கள் அல்ல, நம் உடனிருப்பவர்கள். ஒருவேளை தவறுகள் செய்தாலும் திரும்ப கடவுளிடம் அழைத்து வர உதவி செய்வார்கள். ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள், பாவத்திற்கு ஏதுவான சூழலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கூட இறைவன் யாக்கோபுக்கு காவல் தூதர்களை உனக்கு தருவேன் என்று சொன்னதை பற்றி கேட்டோம். இன்றைய பதிலுரை பாடல் கூட கடவுள் உமக்கு துணையாக தூதர்களை உம்முன்னே அனுப்புவார் என்று அந்த திருப்பாடல் ஆசிரியரும் சொல்கிறார். எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது, புனித காவல் தூதர்களுக்கென்று ஒரு சிறு ஜெபம் இருக்கிறது. எனக்கு காவலாக இருக்கிற ஆண்டவருடைய தூதரே என்னை பாதுகாத்துறலும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆன்லைனில் தேடி பாருங்கள், கிடைக்கும். அல்லது பழைய ஜெப புத்தகங்களில் இந்த ஜெபம் இருக்கும். தினந்தோறும் ஜெபிப்பது, இவர்களிடம் ஜெபிப்பது நல்லது, நம்மை பாதுகாப்பார்கள். இறைவனுடைய பிள்ளையாக நாம் இருக்க உதவி செய்வார்கள். இறைவனுடைய பிள்ளையாக நம்மை வைத்திருப்பார்கள். எவனுக்கு காவலாக இருக்கிற ஆண்டவருடைய தூதரே எனக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.